பகைத்திறம் தெரிதல். பகை என்னும் பண்பிலதனை ஒருவன் நகையேயும் வேண்டற்பாற்று அன்று வில்லேர் உழவர் பகை கொளினும் கொள்ளற்க சொல்ஏர் உழவர் பகை. ஏமுற்றவரினும் ஏழை தமியனாய் பல்லார் பகை கொள்பவன் பகை நட்பா கொண்டுழுகும் பண்புடையாளன் தகைமை கண் தங்கிற்று உலகு. தன் துணை இன்றால் பகை இரண்டால் தான் ஒருவன் இன்துணையா கொள்கவற்றின் ஒன்று. தேரினும் தேராவிடினும் அழிவின் கண் தேரான் பகான் விடல். நோவர்க்க நொந்தது அறியார்க்கு மேவர்க்க மென்மை பகைவர் அகத்து பகை அறிந்து தற்செய்து தற்காப்பமாயும் பகைவர் கண்பட்ட செருக்கு. இளைதாக முள்மரம் கொள்க களையுனர் கை கொல்லும் காட்ட இடத்து உயிர்ப்ப உளர் அல்லர் மன்ற செய்யிற்பவர் செம்மல் சிதைக்கலாதார். பகை குற்றத்தை ஒருவன் விளையாட்டிற்காகவும் விரும்பக்கூடாது. வில்லாண்மையரோடு பகை கொண்டாலும் சொல்லாண்மையரோடு பகை கொள்ளல் ஆகாது. தனியாக இருந்து பலருடன் பகை கொள்பவன் பித்தரை காட்டிலும் அறிவில்லாதவன். பகையை மாற்றி நட்புறவு செய்து கொள்ளும் ஒருவன் உலகப் பெருமைக்கு உரியவனாகின்றான். தனக்கு துணையில்லை, பகையோ இரண்டு, இந்நிலையில் பகையிரண்டில் ஒன்றை நட்பாக்கிக் கொள். பகைவனை தெளிந்தாலும் தெளியாவிடினும் தனக்கு தாழ்வெனில் நடுநிலையில் விட்டுவிடுக. அறியாத நண்பர்க்கு தன் வருத்தம் கூறற்க. பகைவரிடம் தன் வலியின்மையை காட்டாதிருக்கவும். போர் வகையை தெரிந்து தன்னை பெருக்கிக் காக்கின் பகைவன் செருக்கழியும். முள்மரத்தை தோன்றுகையில் அழிக்க வேண்டும், முற்றிய பின் வெட்டுவோர் கை வருத்தும். பகைக்கும் இதுவே முறை. பகையை களைய வேண்டும் காலத்தில் களையாவிட்டால் விரைவில் அழிவர்.